ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான். ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து முருகன் கோயில் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா, இப்போ ஜான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு தான் வந்து போக முடிஞ்சுது. ஸோ நம்ம வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போகிறது கட்டாயம் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து புட்லூர் வந்து பைக் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து புட்லூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட வந்து ட்ராவல் இருக்கும். மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து நினைச்சேன் ட்ரெயின்ல வந்து போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வேணாம். நம்ம வந்து பைக்லயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து பைக்லயே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். பைக்ல போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஆவடிக்கு முன்னாடி வந்து ஒரு கடையில வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா மார்னிங்கா வந்து எதுவுமே வந்து பண்ணல. அப்படியே எழுந்தோம், ரெடி ஆனோம், அப்படியே கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த அம்மன் சிலை வந்து சூப்பரா இருந்தது. ஸோ ஃபோட்டோ பாருங்க. சைட்ல ஃபோட்டோ அட்டாச் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஏன் எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நான் பிடிச்சிட்டு இருக்கேன். பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறா. ஸோ 2 பேரையும் வந்து பார்த்துட்டு நாங்களும் வந்து சேஃபா தான் போனோம். ஸோ நடுவுல பார்த்தீங்கன்னா, நந்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வந்தது. சூப்பராவே இருந்தது. இந்த சைடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஸோ இந்த ரோடு வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, முருகரோட அந்த கோயில் வந்து கோபுரம் வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ மேபி நான் வந்து 2 மேப்பும் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த சைடு வராம நம்ம அந்த சைடு வந்தோம்னா பஸ் டிப்போ சைடு வந்துட்டுருப்போம். ஸோ நான் எப்பவுமே பஸ்ல போய் தான் பழக்கம். ஸோ பஸ்ல போனா அப்படியே ஆப்போசிட்டே நம்ம நடந்து போகும்போது அந்த படிக்கட்டு வந்துரும். ஸோ படிக்கட்டு ஏறி போயிடலாம் அப்படி யோசிச்சோம். ஸோ இந்த சைடு வந்தனால அப்படியே வந்து பார்க்கிங் மேல போயிட்டு பார்க் பண்ணிட்டு ஸோ மலைக்கு மேலயே போயிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல தான் வந்து மொட்டை போடணும். ஆ நான் வந்து அப்படிதான் டிசைட் பண்ணேன். ஸோ அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால எனக்கே தெரியல. ஸோ ஆனா இனி போயிட்டு வந்தோனே ஒரு இது எப்போன்னா மொட்டை போட்டுக்கலாம். அது ஒண்ணும் வந்து தள்ளி போகுதுன்னா நல்லதுக்குன்னு நெனச்சுக்கோ. ஸோ நம்ம வந்து இங்க போகணும். இந்த டேட்ல தான் நான் மொட்டை அடிக்கணும் நான் யோசிச்சேன். பார்த்தீங்கன்னா, இந்த டேட்லயே நான் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ சாமி பார்த்ததும் 10 நிமிஷத்துலயே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் தள்ளி போகுதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு வந்து குறைபாடாவே இருந்தது. ஏன்னா மொட்டை அடிக்கல யோசிச்சுட்டே இருந்தேன். தை பொறந்து மொட்டை அடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஓகே ஆன்சர் கிடைச்ச மாரி இருந்தது. ஸோ கரெக்ட்டா வந்து 31 இல்ல 3ஆம் தேதி அந்த டைம்ல வந்து நம்ம போயிட்டு திருத்தணி போயிட்டு மொட்டை அடிக்கணும் பாப்பாக்கு அப்படின்னு தான் யோசிச்சோம். ஸோ வந்து பட் மொட்டை தான் அடிக்கல தவிர்த்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ மொட்டை எப்ப அடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பொது தரிசனத்துல தான் போனோம். ஸோ நல்லாவே இருந்தது. ஏன்னா வந்து கூட்டமும் இல்ல அந்த அளவுக்கு. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பட் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. சன்னதிக்குள்ள போகும்போது தான் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து சூப்பராவே பார்த்தோம். நின்னு பொறுமையா பார்த்துட்ட பிறகு தான் வந்து நாங்க வெளியே வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துலயே பார்த்துட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெளிய வந்துட்டோம். ஸோ வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தி பார்க்குறது, அங்க பார்த்தீங்கன்னா மங்கீஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சன்னதிக்குள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா, மங்கீஸ்லாம் இருக்கும். ஸோ இப்ப அந்த மாரி இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய வந்தோனே சமோசா, அதுக்கப்புறம் மெகந்தி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தர்பூசணி அந்த மாரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் 7 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வர வழியில டோல்கேட் தாண்டி சர்பத் குடிச்சோம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி வ்ளாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.